நில்லடி. இதான் நீ வேலைக்கு ஒரு நேரமா? ஏண்டி லேட்டா வந்ததும் இல்லாம வந்த உடனே சமையல் கட்டுல போய் வேலையை பார்த்தமான்னு இல்லாம மாடியில் எங்கடி போயிட்டு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன சமையல் கட்டுல தானே வேலை? மாடியில் உனக்கு என்னடி வேலை? அம்மா கூப்பிட்டாங்கன்னு விஜய் அக்கா சொன்னாங்க. அதான் அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். அக்கா போன் பேசிட்டு இருக்காங்க. நீ முதல்ல கிச்சனுக்கு போய் எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. பே. சரிங்கம்மா. அத்தை, இது நல்லா இருக்குல்ல அத்தை? ஆமாடி. நல்லா இருக்குல்ல? அம்மா டீ. அம்மா என்னம்மா பண்றீங்க? விடுங்கம்மா. அம்மா அம்மா விடுங்கம்மா. இந்த செயின் எப்படி உன் கழுத்துல வந்தது? ஏய் சொல்லுடி, எப்படி வந்தது? ஓ, இந்த செயின் உன் கழுத்துல இருந்ததுனாலதான் மாடிப்படியில நான் கூப்பிட்டப்ப திரும்பி கூட பார்க்காம அப்படியே நின்னுட்டு இருந்தியா? சொல்லுடி, இந்த செயின் எப்படி உன் கழுத்துல வந்தது? இப்ப சொல்ல போறியா இல்லையா? உன்கிட்ட பதில் இல்லன்னா அப்போ இந்த செயினை நீ திருடி இருக்க. இல்லம்மா, அப்படித்தானே? இந்த செயினை நான் தான் பார்வதி கொடுத்தேன். இந்த செயினை நான் தான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பேசாம நின்றுட்டு இருந்த? நீ இப்படி அமைதியா இருக்க எல்லாரும் உன்னை ஏறி மிதிச்சுட்டு தான் போவாங்க. என்ன ஆதி, அவகிட்ட என்ன எதிர்த்து பேசணும்னு சொல்லி கொடுக்குறியா? உங்களை எதிர்த்து பேச சொல்லி தரல, உண்மையை எடுத்து சொல்ல. அவ உண்மையை சொல்லியிருந்தா திருட்டு பட்டம் கட்டியிருக்க மாட்டீங்களா? இது என்ன கோவில் வாசல்ல விக்கிற பொம்மை நினைச்சிட்டு இருக்கியா? வரவங்க போறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு போறதுக்கு. இது நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்து. இந்த குடும்பத்தை முன்னோர்கள் போட்டுட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வரப்போற மூத்த மருமக போட வேண்டியது. இத இவ கழுத்துல போட்டிருக்கிறத அக்கா பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? தெரியட்டும். அதனால என்ன? அதனால என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். என்ன ஆதி, அக்கா என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நான் பேச மாட்டேங்கிற தைரியத்துல நீ பேசிட்டு இருக்கியா? போய் பேசுறவங்க தான் பயப்படணும், உண்மை பேசுறவங்க பயப்பட தேவையில்ல.
நீ வா பார்வதி. இருக்கட்டும். ஏன் அத்தை ஆதி மாமா அப்படி சொல்லிட்டு போனாரு? ஆதி காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டான்டி. அவன் காதல் விஷயத்த அவங்க அம்மா கிட்ட என்ன வச்சு ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறான். சூழ்நிலை அந்த சமையல் கறிக்கு சாதகமா இருக்கு. அவ அகிலா கிட்ட நல்ல பேர்ல வேற இருக்கா. இந்த நேரத்துல நான் போய் இந்த விஷயத்த சொன்னேன்னா அது அவங்க 2 பேர் காதலுக்கும் சாதகமா தான் முடியும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அத்தை. இருக்கட்டும். இப்போதைக்கு இவங்க காதல் விவகாரத்தை அகிலா கிட்ட எடுத்துட்டு போகவே கூடாது. என்னாச்சு? வா. என்ன மன்னிச்சுக்கோங்க பெரியய்யா. இந்த செயினோட என்னால அம்மா முன்னாடி வந்து நிக்க முடியாது. இதை வாங்கிக்கோங்க பெரியய்யா. நீ என் கையில கொடுத்த இந்த செயினை நீ அம்மா முன்னாடி கழுத்துல மாட்டிட்டு வந்து நிப்ப. இது கண்டிப்பா நடக்கும். அம்மா. எஸ், அப்புறம் கூப்பிடுறேன். வா பார்வதி. நீங்க கூப்பிட்டீங்கன்னு விஜயா அக்கா சொன்னாங்கம்மா. ஆமா பார்வதி, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. அதுக்காக உனக்கு ஏதாவது செய்யணும்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் பெருசா எதுவுமே செய்யலமா. நான் என் கடமையை தான் செஞ்சேம்மா. அது என்ன பார்வதி இப்படி சாதாரணமா சொல்லிட்ட? நீ 2 தடவை அகிலாவோட உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்க. அதுக்காகவே நாங்க உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். சுந்தரத்துக்கிட்ட இருக்கிற அதே அடக்கம், அதே பணிவு உன்கிட்டயும் இருக்கு பார்வதி. அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க. உன்கிட்ட இருக்கிற இந்த அடக்கமும் பணிவும் தான் உன் வாழ்க்கையில உன்னை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகுது பார்வதி. அகிலா, பார்வதி கிட்ட அதை எடுத்துக்கூட. வா பார்வதி, வா. எங்க சந்தோஷத்துக்காக இத நீ வாங்கிக்கோ. இத வாங்கிக்க பார்வதி. ஏற்கனவே சிங்கப்பூர்ல உனக்கு கொடுத்த பிராண்ட் அம்பாசிடருக்கான பணத்தையே நீ வச்சுக்காம இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்ட. இந்த 10 லட்சத்தை வாங்கி உன் அக்கவுண்ட்ல போட்டுக்கோ. வேண்டான்னு சொல்லிடாத. நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டா அது அம்மாவோட உயிருக்கான விலையாயிடும். எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க 2 பேரோட அன்பு மட்டும் போதும். பணமாவோ செக்காவோ கொடுத்தா பார்வதி வாங்க மாட்டான்னு நல்லா தெரியுமா? அதான் நீங்க செக் போட்டு கொடுத்துடலாம்னு சொன்ன போது நான் யோசிச்சேன்.
அப்ப என்ன கொடுக்கலாம் ஆதி? நீயே சொல்லு. பார்வதி எப்பவும் பணத்தையோ பொருளையோ இல்ல நகையோ உயர்வா நினைச்சது கிடையாது. பார்வதி உயர்வா நினைக்கிறது நம்மளதாம்மா. நம்ம குடும்பத்து மேல உயிரா இருக்கிற பார்வதிக்கு நம்ம உறவா இருக்கணும், எப்பவும் துணையா ஆதரவா இருப்போம்னு அந்த நம்பிக்கையை பார்வதி மனசுல கொடுக்கணும். பார்வதியால எப்பவும் மறக்க முடியாத ஒரு உணர்வா நம்ம கொடுக்கிற அந்த பரிசு இருக்கணுமா? நீ சொல்றது புரியுது ஆதி. பொருளா இருந்தாலும் அது உணர்வா இருக்கணும்னு சொல்ற, அப்படித்தானே? ஆமாம்பா. நீ இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கேன்னா அப்ப நிச்சயமா அந்த பொருளையும் யோசிச்சு வச்சிருப்ப. அது என்ன நீயே சொல்லாதி. இந்த செயின் தாத்தா என் கூடவே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு நீங்க எனக்கு கொடுத்த தாத்தாவோட செயின். இதை பார்வதிக்கு பரிசா கொடுத்துடலாமா? ஆதி, இது உன் தாத்தா அவர் கழுத்துல போட்டிருந்த செயின் மட்டும் இல்ல, நம்ம பரம்பரையில வந்த முன்னோர்கள் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருந்த செயின் இது. இதை எப்படி பரிசா கொடுக்கறது? பார்வதி உங்க உயிரை 2 தடவை காப்பாத்தி கொடுத்திருக்கா. அதோட அப்பாவோட உயிரையும் ஒரு வாட்டி காப்பாத்திருக்கா. நம்ம குடும்பத்துல இந்த ஆதிக்கடவுர் வம்சத்துல பார்வதி 2 உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கா. அதனால இந்த செயினை பார்வதிக்கு நம்ம பரிசா கொடுத்தா அது நம்ம முன்னோர்கள் பார்வதி ஆசீர்வதிக்கிற மாதிரிமா. தாத்தா இருந்திருந்தா கூட இதான் செஞ்சிருப்பாரு. எனக்கு என்னமோ ஆதி சொல்ற லாஜிக் கரெக்டா தான் இருக்கா கீழா. இந்த செயினை பார்வதிக்கு கொடுத்தா அது நம்ம உயிரை காப்பாத்தின பார்வதிய நம்ம முன்னோர்கள் கூடவே இருந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும். யோசிக்காத. செயினை வாங்கிக்கோ பார்வதி. மா, இந்த செயினை நான் கொடுக்கறத விட நீங்க உங்க கையிலே கொடுங்க. அப்பதான் பார்வதி சந்தோஷப்படுவா. இந்தாங்க. வா பார்வதி, வந்து அம்மா கிட்ட இந்த செயினை வாங்கிக்கோ. வா பார்வதி, வந்து வாங்கிக்கோ. செயினை கழுத்துல போட்டுக்கோ பார்வதி. மா, நீங்க சொன்னாதான் பார்வதி கழுத்துல செயினை போட்டுப்பா. போட்டுக்க சொல்லுங்கம்மா. போட்டுக்கோ பார்வதி.
இந்த செயினை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் பார்வதி. சரிங்கம்மா. ஐயா சொல்லுங்க Please. ஆதி, என்ன உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்த? என்ன விஷயம்? உட்கார்ற சொல்றேன். நீ உடனே கிளம்பிவான்னு சொன்ன உடனே நான் என்னாச்சா ஏதாச்சும் பயந்து போய் வந்துட்டு இருக்கிறேன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பால் பாயசம் சாப்பிடலாமா? என்ன ஆதி, நான் எவ்வளவு சீரியஸா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ கூலா பால் பாயாசம் சாப்பிடலாமான்னு பேசிட்டு இருக்க. பார்வதி கையால பால் பாயசம் சாப்பிடலாமா வேண்டாமா? பார்வதி கையால பால் சாப்பிட்டாவே பாயாசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பால் பாயாசம்னா கேட்கவா வேணும்? யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? ம், அளவா முந்திரி எடுத்து அத நல்லா நெய்ய விட்டு பதமா பொன்னிறமா வறுத்து எடுத்து வறுத்த அந்த முந்திரிய பாயாசத்துல போட்டு சரி, நீயே கிச்சன் ஃபோன் பண்ணி பார்வதி கிட்ட பால் பாயசம் பண்ண சொல்லு. பார்வதிட்ட நான் சொல்றதை விட நீ சொன்னா நல்லா இருக்கும். அது நீயே ஃபோன் பண்ணு. பரவாயில்லடா, நீயே ஃபோன் பண்ணு. ஓகே, நானே பண்றேன். ஹலோ. பார்வதி, நான் ஆதி ரூம்ல இருந்து ஷாம் பேசுறேன். சொல்லுங்க சார். உன் கையால பால் பாயாசம் சாப்பிடணும்னு ஆதி ஆசைப்படுறாப்ல. என்ன பார்வதி, சத்தத்தையே காணோம்? நான் ரெடி பண்றேன் ஷாம் சார். அது பார்வதி, நீ என்ன பண்ற? சொல்லுங்க சார். இந்த முந்திரி ஆமா, இருக்குல்ல, அந்த முந்திரி பருப்பு இருக்குல்ல, நெய்ல நல்லா டீப் ப்ரௌனா ஃப்ரை பண்ணி அதுல போட்டு சொல்லு. கேட்டுக்கிட்டியா? அப்புறம் இந்த பால் இருக்குதுல்ல, ஆமா, அந்த பால் இருக்குல்ல, 1 லிட்டர் பால் எடுத்துக்க சொல்லு. அது 1/2 லிட்டர் வர மாதிரி சுண்ட காய்ச்ச சொல்லு. அப்புறம் ஜவ்வரிசி நல்லா கொதிக்க வச்சு அதுல போட்டு சொல்லு. இந்தா நீயே பேசுறியா? இல்ல, நீயே பேசு. அப்புறம் பார்வதி, இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குதுல்ல, அதான்டா, அந்த ட்ரை கிரேப்ஸ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதையும் அதுல போட்டு சொல்லு. சொன்ன பக்கம்ல கேட்டுக்கிட்டியா பார்வதி? கேட்டுக்கிட்டேன் சார். அதை சீக்கிரமா ரெடி பண்ணி மேல எடுத்துட்டு வா. சரிங்க சார்.